1998லேருந்து 2001 வரைக்கும் தன்னால் எப்படா டேரக்டர் ஆகிறது அப்படின்ற ஒரு ஆசையோட தான் எல்லா வாசலுமே ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தாப்புல. ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டையும் அப்ரோச் பண்ணி பார்த்தாரு. எந்த ப்ரொடியூசருமே ஒரு படம் பண்ணுறதா ஒத்துக்கல. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம இருக்க கொஞ்சம் நஞ்ச காசையும் போட்டு இந்த படத்தை எடுப்போம்னு சொல்லி ரிலீஸ் ஆன படம் தான் துள்ளுவதோ இளமை. இந்த படத்தை முழுக்க முழுக்க டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா செல்வராகவன் அவர்கள் தான். ஆனால் இந்த படம் அந்த டைமில் அவரோட பேரை போட்டு விற்க போனால் யாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வரல. ஏன்னா இந்த படத்தில் ஒரு அறிமுக டைரக்டர் எடுத்து ஒரு அறிமுக நடிகர் நடித்த ஒரு படம், ஹீரோயின் கூட இந்த படத்துக்கு புதுசு தான். அப்படிப்பட்ட படத்தை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இல்லாத நிலையில தான் என்ன பண்ணாருன்னா, அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ஸோ அவர் இந்த படத்தை எடுத்ததா கிளைம் பண்ணி அவரோட பேரை போட்டு தான் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா விற்கவே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நிறைய பேர் வாங்கி ஒரு சின்ன சின்ன தியேட்டர்களில் பண்ணி ரிலீஸே பண்ணாங்க. இந்த படம் ஓடுச்சுன்னா நம்ம கஸ்தூரி ராஜாவோட ஃபேமிலி நல்லா இருக்கும், ஓடல அப்படின்னா இந்த படத்தை நம்ம கஸ்தூரி ராஜா, செல்வராகவன், தனுஷ் இவங்க எல்லாருக்குமே மார்க்கெட் மொத்தமா போயிடும் அப்படின்ற நிலைமையில தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி அவங்க நினைச்ச மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் சக்சஸ் கொடுக்காம தியேட்டர் எல்லாமே வறண்டு போய் கிடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல் படிக்கிற மாதிரி கான்செப்ட் அந்த படத்துல எடுத்தனால அந்த ஸ்கூல் படிக்கிற டீனேஜ் காரங்க அந்த படத்துல என்னடா இருக்குன்னு பாக்குறதுக்காக போனப்பதான் அந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆபாசமா ஒட்டிருப்பாங்க. அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பிட்டுக்காகவாது இந்த படத்துக்கு போலாம்டா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வாடாமச்சி பிட்டு பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்க்கறதுக்காக உட்காந்து ஆடியன்ஸை தான் அந்த படத்தை விட்டு நகர முடியாத அளவுக்கு அந்த படத்தை எடுத்து வச்சு அவ்வளவு சூப்பரா அந்த படத்தை பயங்கரமான ஹிட் அடிச்சாரு. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் தான். அதுக்கப்புறமா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறமா செல்வராகவனா அவங்க அப்பா முழுசா நம்பி 2வது படத்தை ஓம் பேரை சொல்லியே எடுத்துக்கூடான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்த படம் தான் காதல் கொண்டேன். இந்த படத்துல தான் சோனி அகர்வால் அப்படின்ற ஒரு புது ஆக்ட்ரஸை தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்துறாங்க. பாக்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க அந்த காலத்துல. உங்களை எத்தனை பேருக்கு சோனி அகர்வால் பிடிக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்கள பத்தி ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ போடுவோம். இந்த படம் 2003 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தா இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேராம சம்மந்தமே இல்லாம சைடு இருந்து வந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை லவட்டிட்டு ஓடிட்டான்ற மாதிரி படம் அப்படியே நைஸா ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ட்விஸ்ட் அடிச்சிருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் எப்படா சேருவாங்க அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போய் வச்சு தன்னால அவரோட சைக்கோ தனத்தினால தான் லவ் அடைஞ்சே தீர்வேன் மாதிரி ஒரு மென்டாலிட்டியில பண்ணிட்டு இருப்பாரு. சைக்கோத்தனமா பல கொலைகள் பண்ற மாதிரி பல வேலைகள் செஞ்சு அந்த திவ்யா அப்படின்ற அந்த ஒரு பொண்ணுக்காக உயிரையே கொடுக்குற ரேஞ்சுக்கு போல ஒரு ஹீரோவை வாட்டி இப்பதான்டா பாக்குறேன்ற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து எல்லார் மனசையுமே நொறுக்கி கிளைமேக்ஸ்ல தன்னால தனுஷை சாவடிச்சு நம்ம எல்லாரையுமே சாக்குக்கே அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. இந்த படத்துல திவ்யான்ற அந்த ஸ்பெசிபிக்கான டான்ஸ் போர்ஷனுக்கு பல ஃபேன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இந்த படம் தமிழ்ல சக்சஸ் ஆனது. இந்த படத்தை பல பேர் ரீமேக் பண்றதுக்காக வந்தாங்க. சோ தெலுங்குல இந்த படம் ரீமேக் ஆச்சு, பங்களாதேஷ்ல ரீமேக் ஆச்சு, கன்னடாவில ரீமேக் ஆச்சு, பெங்காலில ரீமேக் ஆச்சு. இவரோட 3வது படம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா 2004 ரன் தூள் நாகா பாய்ஸ் எனக்கு 20 உனக்கு 18 கோவில். அதாவது கில்லி மாதிரி ஒரு படத்தெல்லாம் எடுத்த ஒரு ப்ரொடியூசருடைய பையன் இருக்காரு பாருங்க. அவரோட பையனை தான் இந்த படத்துல ஹீரோவா வச்சு படம் எடுக்கிறாரு. இவரோட பையனான ரவி கிருஷ்ணாவுக்கு நம்ம போன படத்துல ஹிட்டான சோனி அகர்வாலே வச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. பசங்க எல்லாம் சேர்ந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தன்னால ஃபன்னா எடுத்திருந்திருப்பாரு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாம சுத்துறதா இருக்கட்டும், அப்பா அம்மாட்ட வச வாங்குறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு பையனோட வாழ்க்கை அந்த டைம்ல எப்படி இருக்குமோ அதை கண்ணுக்கு கண்ணா காமிச்சிருந்தாரு செல்வராகவன். கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையும் வீட்டுல இப்படித்தான் இருக்குன்றதை இவர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோத்தனமான கண்ணோட்டத்தோட பாக்குறதா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு பியூர் லவ்வா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஏத்துக்கிட்டு தன்னால ஹீரோயின் பின்னாடி ஸ்டாக் பண்ணி அவங்களை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல அவர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயமுமே தன்னால நம்ம எல்லாரையுமே அந்த டைம்ல பயங்கரமா பார்க்க வச்சுச்சு. நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் மொத்தமா சாரி. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி ஒரு சேடான கிளைமேக்ஸ், மனசு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடுற மாதிரி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸை இப்போ பார்த்தாலுமே நமக்கு 2-3 நாள் தன்னால மைண்ட் டிஸ்டர்பா மட்டும்தான் இருக்கும். அந்த லெவலில் அந்த படத்தை எடுத்து இந்த படத்தை 150 நாளுக்கு மேல பயங்கரமான ஹிட் கொடுத்தாரு. எவ்வளவு நம்மள திரும்பி பாக்குறாளா, இப்ப பாக்குறாடா. தொடர்ந்து 3 படங்களுமே ஹாட்ரிக் ஹிட் கொடுத்து மலை மாதிரி போயிட்டு இருந்துச்சு இவரோட கெரியர். அப்பதான் 2006 மறுபடியும் தனுஷோட வராரு, நம்ம யுவனோட வராரு, சோனி அகர்வாலோட வராங்க, கூட ஸ்னேகாவோட வராங்க. அந்த படம் தாங்க புதுப்பேட்டை. தன்னால நார்த் சென்னை வட சென்னை இருக்கு பாருங்க, இந்த படம் தான் ரியல் வட சென்னை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல வட சென்னையோட அவ்வளவு ரியலிஸ்டிக்கா கேங்ஸ்டரை போர்ட்ரேல் பண்ணி பயங்கரமா எடுத்திருந்திருப்பாங்க. நம்ம உயிர் மேல பயம் இருந்தா தான் மத்தவங்க உயிர் எடுக்க முடியும். தன்னால படம் ரத்தமும் சதையுமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த புதுப்பேட்டை படம்.
இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ரொம்ப கஷ்டம், ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செல்வராகவன் சார் வந்து முட்டி மோதி சொல்லி கொடுத்து அந்த டைம்ல இந்த படத்தை நிறைய பேரால பார்க்க முடியல, ஏத்துக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு வயலன்ஸ் இந்த படத்துல தூவப்பட்டிருக்கும். அதனால ஹீரோ அப்படின்னாலே இப்படிதான் இருப்பான், நல்லதுதான் பண்ணுவான் அப்படின்னு இருக்க எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு அந்த இடத்துல உண்மையா ஒரு மனுஷன் இருந்தானா அவன் என்னெல்லாம் பண்ணுவான், என்னெல்லாம் அட்டூழியமா ஒரு கேங்ஸ்டரோட மைண்ட்ல யோசிப்பான்ற மாதிரி இந்த படத்தை எடுத்தனாலதான் இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் காலம் தாண்டி நின்றுட்டு இருக்குதுங்க. இப்படிதான் அவரை பார்ப்பாங்க, அப்படிதான் அவரை பார்ப்பாங்கன்றது தேவையில்லை. 100 கொலை பண்ணவரை கூட காட்டலாம், இல்ல வீட்டை விட்டு வெளில வராதவர் கூட யார் வேணுமா காட்டலாம். ஸோ இப்படி வாழ்ந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துல மாதிரி கிளைமேக்ஸ்ல என்னமோ பெரிய டான் ஆயிட்டா, மண் ஆயிட்டா, மயிர் ஆயிட்டான்லாம் இல்லாம அவனோட வாழ்க்கை எந்த மாதிரி ஆச்சுன்ற எல்லாத்தையுமே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே காட்டி அந்த கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாரையும் ஸ்டன்னாக வச்சிருந்திருப்பாரு. அப்படி ஒரு படம் தான் புதுப்பேட்டை. இந்த படத்து மூலியமா தான் ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா கெரியரே தொலைச்சிட்டாங்க. அவங்கள வந்து ப்ராஸ்டியூட்டா இறக்குறேன்னு சொல்லி இறக்கி நிறைய அப்படி இப்படி நடிக்க வச்சு ஸ்னேகாவை சோழியை முடிச்சு விட்டாரு. சோனியா அகர்வாலையும் சொல்லவா வேணும், மறுபடியும் இந்த படத்துல தனுஷ் வந்து அவங்க கழுத்துல வாலண்டரியா 2வது முன்னாடியா தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாலி கட்டின மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை காட்டி இந்த படங்கள் நிறைய பேர் டிஸ்டர்பிங்கான மைண்ட், இந்த படத்தை ஒரு நல்ல படம் ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே இந்த படத்தை பார்க்காம இந்த படத்தை பெரிய ஃபிளாப் ஆக்கி விட்டுட்டாங்க. இப்படி ஒரு படம் இருக்குன்றதே அந்த டைம்ல நிறைய தனுஷ் ஃபேன்ஸ்க்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த படம் எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலம் தாண்டியும் வட சென்னைலாம் ஒரு படமாடான்னு என்னைய கேட்டா நான் சொல்லுவேன் அப்படி ஒரு படம் தான் புதுப்பேட்டை. இந்த படம் மூலியமா தான் தனுஷ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஹீரோ கிடையாது, அவர் ஒரு ராவான ஹீரோ அப்படின்ற அவரோட அந்த ராவான நடிப்பு எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருந்திருப்போம். இந்த படத்துல கமலஹாசன் பாடின இந்த ஒரு பாட்டுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குங்க. எதிராளி பார்க்கிறான். அதுக்கப்புறம் தெலுங்குல இவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா தெலுங்கு ப்ரொடியூசர்லாம் எங்களுக்கு ஒரு படம் பண்ணிட்டாங்க, அந்த படம் கமர்ஷியலா இருக்கணும், தெலுங்கு ஃபிளேவர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றாங்க. இவரும் அதை மறுக்காம ஒரு படம் பண்ணி தராரு. அந்த படம் தான் நம்ம யாரடினி மோகினியோட ஒரிஜினல் வெர்ஷன். இந்த படத்துல நம்ம வெங்கி மாமா இருப்பாரு பாருங்க, அவரையும் த்ரிஷாவையும் வச்சு எடுத்திருந்திருப்பாங்க. அப்படியே யாரடினி மோகினி படத்துல என்னெல்லாம் பாத்தீங்களா அது எல்லாமே இந்த படத்துல இருக்குன்ற மாதிரி அந்த படமும் இந்த படமும் சேம் செட்டா இருக்கும். ஆனா அந்த படத்துல தனுஷ் கூட ஒரு வேலை வெட்டி இல்லாத பையன்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனா அவர் வயசை பார்த்தா அப்படி தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த படத்துல நம்ம வெங்கடேஷ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரியலிஸ்டிக்கா காட்டியிருந்திருப்பாங்க. இவர் லவ் பண்ணி என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்றாரு, அவர் அப்பா பையனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு லவ் எல்லாத்தையுமே காட்டி இந்த படத்தை தெலுங்கு சென்டர் ஆடியன்ஸ்ட பயங்கரமான ஹிட் கொடுத்து இந்த படத்துக்குமே யுவன் தான் மியூசிக் போட்டு கொலமாஸ் பண்ணி விட்டாருங்க. அதுக்கப்புறம் 2008 இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான மித்ரன் ஜவாகர் இருக்காரு பாருங்க, குட்டி படம், உத்தம புத்திரன், திருச்சிற்றப்பலம்லாம் எடுத்திருப்பாரு. இவருக்கும் தனுஷோட காம்போ வேற லெவல் காம்போ. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணி யாரடினி மோகினி தமிழ் வெர்ஷன் தராங்க. தமிழ் வெர்ஷன்ல இந்த படம் பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருந்தது நம்ம செல்வராகவன் அவர்கள் மட்டும்தான். அந்த வெர்ஷன்ல த்ரிஷா, இந்த வெர்ஷன்ல நயன்தாரா, வேற லெவல் காம்போவா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு. அப்புறம் 3 வருஷமா டைம் எடுத்து பயங்கரமா ஒரு படத்தை மேக் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க 2010. அந்த படம் தான் 1000ல் ஒருவன். கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா, பார்த்திபன் பல பேர் இந்த படத்துல முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. யாருமே ஏனாதானமா நடிக்கல. இதுல முக்கியமான மெயின் ரோலான கார்த்தி இருக்காரு பாருங்க, அவருக்கு இது 2வது படம். இதுக்காக 3 வருஷமா டைம் எடுத்துக்கிட்டாரு. பருத்திவீரனுக்கு அப்புறமா இந்த படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு. இந்த படம் பாண்டியா சோழாவோட ஒரு ஹிஸ்டரி இருக்கு பாருங்க, அந்த ஹிஸ்டரியை ஃபேண்டசி மூலியமா சொல்லி இந்த மாடர்ன் ஏஜ்லயுமே அவங்க வாழ்ந்தா எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருந்தாரு. படத்துல அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும். அன்னைக்கு காலத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட். இந்த படத்தை எப்படியாவது பயங்கரமா எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்தரணும்னு ரொம்ப ராப்பகலா உழைச்சவர் தான் செல்வராகவன். ஆனா ஆடியன்ஸ் யாருமே இந்த படத்தை ஏத்துக்கல. முத இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போடுறதா இருந்தாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் உள்ள ஜிவி பிரகாஷ் வந்தாரு. இன்னைக்கும் பல வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல ஷார்ட்ஸ், பல ஹிஸ்டரி, பல சோலாஸ் வீடியோஸ், பல பொன்னியின் செல்வன் மாதிரி பல எடிட்ல சோழாக்களை பத்தி என்ன சொன்னாலுமே நம்ம 1000ல் ஒருவன் பிஜிஎம் மட்டும்தான் இருக்கும். இந்த படம் 3 மணி நேரத்துக்கும் மேலமே ஓடக்கூடிய படம். ஆனா அந்த டைம்ல 3 மணி நேரத்துக்கு மேல ஓடினா யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த படத்தை ட்ரிம் வெர்ஷன் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. நிறைய சென்சார் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவும் பொங்கல் ஹாலிடேக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா பொங்கல் ஹாலிடேக்கு ரிலீஸ் ஆயுமே கூட இந்த படத்தை பார்க்க யாருமே வராத மாதிரி இந்த படத்தை பார்க்க யாருமே வரல. ஆனா இந்த படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டை, நம்ம ஃபிலிம்ஃபேர் அவார்டை பார்த்திபன் அவர் வாங்கியிருந்திருப்பாரு. நிறைய டிரெக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கனவு படம் ஒன்று இருக்கும். அதுல ஒரு கனவு படம் தான் இந்த படம் செல்வராகவன் அவர்களுக்கு. அதனாலே செல்வராகவன் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூஸ் பண்ணி பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த மொத்த காசுமே அவருக்கு ஒத்த நாள்ல போச்சு மாதிரி இந்த ஒத்த படம் மூலியமா மொத்தமா அவர் லாஸ் ஆயிட்டாரு. அதனாலதான் 1000ல் ஒருவன் 2க்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டும் கூடமே இப்ப அவர் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. அது அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வைக்கிறதுக்கே தன்னால மனுஷன் எல்லாருமே அத்தனை வாட்டி கேட்டிருந்திருப்போம் அவர்கிட்ட, 1000ல் ஒருவன் 2 எடுங்க ப்ரோ, 2 எடுங்க ப்ரோ, 2 எடுங்க ப்ரோன்னு. ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லை. இந்த படத்தை பத்தி எங்க கேட்டாலுமே கார்த்தி கூட கோவம் தான் படுவார். ஏன்னா அந்த படம் அவ்வளவு ஃபிளாப் ஆச்சு. ஆனா இந்த படத்தை தெலுங்கு ஸ்டேட்ல ரொம்ப கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடினதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு படம் இருக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சு இந்த படத்தை ஓடிடியில பார்த்து மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி இன்னைக்கு பயங்கரமான ஒரு படமா எல்லார் கண்ணுக்கும் பார்க்க
பார்க்கப்படுது. அந்த 1001 படம் அன்னைக்கு கொண்டாடப்படலன்றது ரொம்ப வருத்தமான ஒண்ணுதான். ஆனா கொண்டாடப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல பருத்திவரனுக்கு அப்புறமா கார்த்தியோட படம் நல்லா ராவா ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு நினைச்சு போன எல்லாருக்குமே ஒரு ஃபேண்டசி மூவியை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து, அது மட்டும் இல்லாம ரீமாசனை இந்த படத்துல வில்லியா இறக்கி இந்த படத்துல ரீமாசன் வச்சு நிறைய கவர்ச்சி காட்டலாம். நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஸ்டான சீன்ஸா எடுத்திருந்திருப்பாங்க. நிறைய சீன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கும். இந்த மாதிரி காட்சியெல்லாம் அந்த டைம்ல உள்ள ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு அவங்களுக்கான மென்டாலிட்டி இல்ல. சோ இந்த படம் அவங்க எல்லாருக்குமே ஈஸியா போய் சேராத மாதிரி, குடும்பத்தோட உட்கார்ந்தெல்லாம் பார்க்க முடியாத மாதிரி ஆனனால எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப்பே ஆக்கிட்டாங்க. இன்னைக்குமே இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தனியா மட்டும் தான் பார்க்க முடியும், குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கறதா பாசிபிளே கிடையாது. அதனால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபிளாப் அடைஞ்சு செல்வராகவனுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்குமே கல் கிளாசிக் அப்படின்னா 1001 மட்டும்தான்டா. அப்புறம் 2011 மயக்கம் என்ன அப்படின்ற படத்துல மறுபடியும் தனுஷோட காம்போவும் செல்வராகவனோட காம்போவும் வருது. ஆனா இந்த வாட்டி யுவன் இல்லாம மறுபடியும் ஜிவி பிரகாஷ் இந்த காம்போக்கு நடுவில் வராரு. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் எல்லாமே 1001 பயங்கரமா இந்த படத்துல இருக்குன்றது ஒரு அண்டர்ரேட்டடான ஒண்ணு. அவ்வளோ பயங்கரமா மயக்கம் என்ன படத்தோட ஒவ்வொரு பிஜிஎம்மே கேட்கும்போது அந்த இடத்துக்கே நம்ம போற அளவுக்கு ஃபீல் இந்த படம் மூலியமா கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த படத்துல பேஷன்னா என்னன்ற எல்லாத்தையுமே காட்டினது மட்டும் இல்லாம ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனோட சைக்காலஜிக்கல் மைண்ட் எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே ரெஃப்ளெக்ட் பண்ற விதமா தான் இந்த படம் முழுக்க இருந்துச்சு. இந்த படம் ஹீரோ பேஸ்டு படம்ன்றதை விட ஹீரோயின் பேஸ்டு படம். ஏன்னா இந்த படத்துல நடிச்ச ரிச்சா இருக்காரு பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல அவங்களோட ஆக்டிங் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த யாமினின்ற கேரக்டர் தான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு தாண்டா எனக்கு வேணும், கட்டுனா இந்த மாதிரி பிள்ளை தாண்டா கட்டணும், நம்மளை காலத்துக்கும் வச்சு தாங்குவான்னு சொல்ற அளவுக்கு அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு ரொம்ப உயிர் கொடுத்தவங்க தான் ரிச்சா. இதுக்கப்புறம் ஒஸ்தி படம் மூலியமா வந்து இவங்க காணாம போனதான் வேற கதை. ஆனா இவங்களுக்கு காலத்துக்கும் நிக்கிற படம் அப்படின்னா அது மயக்கம் என்ன படம் தான். ஏதாவது பிரச்சனையா? எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி. இந்த படத்துல பாட்டு எல்லாமே பயங்கரமான ஹிட் ஆகி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இன்னைக்கு பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸா இருக்கிற மாதிரி, தன்னால ரிவெஞ்ச் எல்லாம் ஒன்றும் இல்லடா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து முடிப்பாங்க பாருங்க. அப்படி ஒரு பெஸ்டான ரைட்டிங் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்படி ஒரு படம் போராடி நிக்க வச்சிருக்கா. ஆனா இந்த படம் அன்னைக்கு காலகட்டத்துக்கு சுத்தமா ஓடல. இந்த படத்தை யாரும் வாங்கவே இல்லைன்ற மாதிரி தான் இப்படி ஒரு படம் வந்தது அந்த டைம்ல நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி. இதை ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு நம்பிட்டு இருந்த எல்லாருக்குமே ஏமாற்றத்தை கொடுத்து இந்த படம் வந்து தனுஷோட கரியர்ல ஒரு பயங்கரமான ஃபாலா மாறிச்சு. செல்வராகவனுக்கு இந்த படமும் ஏமாற்றமா மாறிச்சு. தொடர்ந்து புதுப்பேட்டை 1001 மயக்கமன்னன் ஃபிளாப்பை கொடுத்துட்டு இருந்த இவர் மறுபடியும் ஆர்யா கூட 2ஆம் உலகம்னு ஒரு படம் பண்றாரு. இந்த படம் மூலியமா அனுஷ்கா செல்வராகவனோட இணையறாங்க. சோ இந்த படம் நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் 2 உலகம் வேற உலகம் அப்படி இப்படின்ற வித்தியாசமான கான்செப்ட் எல்லாம் காட்டி இந்த படத்தை அவ்வளவு நல்லா கொண்டு போனாலுமே இந்த படத்துக்கு கிராபிக்ஸ் அவ்வளவா நல்லா, விஎஃப்எக்ஸ் அவ்வளவா நல்லான்ற காரணத்தினால இந்த படம் வந்து நிறைய பேர் கிட்ட போய் சேராம இந்த படம் பயங்கரமான ஃபிளாப்பா மாறி மறுபடியும் செல்வராகவனுக்கு மிகப்பெரிய அட்டியை கொடுத்துச்சுன்னா அந்த படம் தான் 2ஆம் உலகம். ஸோ இதுக்கப்புறம் நான் படம் பண்றதே இல்லடா அப்படின்னு சொல்லி சினிமாவே வெறுத்துட்டு மனுஷன் தன்னால ஓய்வெடுக்க போறேன்டான்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதனால 2014, 15, 16, 17, 18 5 வருஷத்துக்கு இவருக்கு எந்த படமும் இல்ல, படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. கடைசியா அந்த 2018 தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சேக்குவாரா இருக்காரு பாருங்க, அவரோட கெட்டப்ல சூர்யா வச்சு அடிக்கிறாங்க, ஹைப் எல்லாமே எகுருது. அப்படி படம் தான் என்ஜிகே. சூர்யாவே தன்னால என்னை காப்பாத்த எவன்டா வாடுறது அப்படின்ற மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாரு தண்ணிக்குள்ள. அந்த டைம்ல செல்வானனோட படம், செல்வானனுக்கு இது மிகப்பெரிய கம்பேக்கா இருந்து மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் 2 பேருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் 2 பேரையும் தூக்கி தண்ணியில அடிச்ச மாதிரி இந்த படம் அடிச்சுட்டு போயிருச்சுங்க. இந்த டைம்ல இந்த நேசமணி கோவாலு கிருஷ்ணமூர்த்தின்ற அந்த சுத்தியல் காமெடி வேற ஃபேமஸ் ஆக எல்லாருமே என்ஜிகேனா அதான்டா ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மீம்ஸ்ல கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ஜிகே படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருக்குன்னு பார்த்தா அந்த படம் ஒரு டார்க் சைட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருந்துச்சு. அந்த படத்தை ஏத்துக்கிறதுக்கே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு புரியல, யாருக்குமே முழுசா புரியல. அப்படி ஃபுல்ஃபில் ஆகாத லெவலுக்கு தான் அவர் அந்த படத்தை எடுத்திருந்தாரு அவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்ற அரசியல் எல்லாத்தையுமே அன்னைக்கு அந்த படத்துல எடுத்த தீர்க்கதரிசி தான் நம்ம செல்வராகவன். அப்படிப்பட்ட படம் தான் என்ஜிகே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் பேஸ்ட் எல்லாத்தையுமே மொத்தமா காமிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த வெட்டி சீன்ஸ் எல்லாம் தூக்கி இருந்தாலே மோஸ்ட்லி இந்த படம் நல்லா இருந்திருக்கும். ஆனாலுமே சூர்யாவோட ஆக்டிங் இந்த படத்தை முழுச்சவே காப்பாத்திருச்சுன்ற மாதிரி அவரோட ஆக்டிங் மூலியமாவே இந்த படத்தை முழுக்க கொண்டு போயிட்டாரு சூர்யா அப்படின்ற ஒரு மனுஷன். ஆனாலும் இந்த படமும் செல்வராகவனுக்கு மூழ்கிருச்சு. வரும். சோ இதுக்கு இடையில தான் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற ஒரு படத்தை என்ஜிகேக்கு முன்னாடியே நான் எடுக்கிறதா இருக்கேன்டான்னு சொல்லி டீசர்லாம் விட்டு டேய் சும்மா இருடா அப்படின்ற அந்த டீசருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ். டேய் சும்மா இருடா, நானே நொந்து போயிருக்கேன். இந்த படம் எஸ் ஜே சூர்யாவோட படம். அந்த டைம்ல ஹாரர் மூவிஸ் ஹிட் ஆயிட்டு இருக்க டைம்ல தான் இந்த மூவிஸும் வரதா இருந்துச்சு. ஆனா இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி. ஜீசஸ் விசஸ் சாத்தான்ற மாதிரி 2 பேரோட வாழ்க்கையை காட்டுறேன்ற மாதிரி ஒரு இன்டைரக்டான மூவி தான் இந்த மூவி. இந்த படத்துல நம்ம ஹீரோவா பார்த்துட்டு இருக்கவன் தான் ரியல் வில்லன். இந்த படத்துல ஹீரோயினா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற மாதிரி படம் பார்க்க தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கோம். வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவன் மேல லஸ்ட், அவன் மேல லஸ்ட் ஆகி அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லி எஸ் ஜே சூர்யா பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹீரோவா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஆனா ஏத்துக்கிட்டு ஆவணுன்ற மாதிரி இந்த படத்தை நம்ம எல்லாரையுமே பார்க்க வச்சிருந்தாருங்க. அப்படி ஒரு டார்க் மூவி தான் இந்த மூவி.
இந்த படத்துல நந்தி தான் ரெஜினா இருக்காங்க பாருங்க, ரெண்டு பேருமே அண்டர் ரேட்டட். அப்படி இருக்கும் அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கும். இவங்க எல்லாத்தையும் விட நடிப்பு அசுரன் சொல்லக்கூடிய எஜே சூர்யா இருக்காரு பாருங்க, தன்னால கண்ணிலே நடிச்சிருந்திருப்பாரு. வசனங்கள்ல மிரட்டி விட்டு அந்த கேரக்டரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஈவில் மாதிரி காட்டி ஒரு சாத்தான பாக்குற மாதிரி நம்ம எல்லாரையும் பார்க்க வச்சிருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட படம் தான் நெஞ்சம் மறப்பதில்லை. பார்த்த உடனே வர்றதாண்டா காதல், பார்க்க பார்க்க வர்றது காஜி. இந்த படம் பல நாள் டிலே, தன்னால இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்க பாருங்க, அவங்க நிறைய நெருக்கடி கொடுக்க இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ்னு பல மாசமா இந்த படத்தை பல வருஷ கணக்காவே ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2021 தியேட்டர்லாம் திறந்ததுக்கு அப்புறமா சில படங்கள் வந்து டிலேவா வந்துட்டு இருந்துச்சு. அந்த படங்கள் ஓட்டினா நல்லா கல்லா கட்டலாம், நல்லா லாபம் பார்க்கலாம்னு சொல்லி அந்த டைம்ல தான் வந்துச்சு. ஆனா அந்த டைம்ல கூட இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து இந்த படம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அப்படியே பெட்டை விட்டு பறக்குறாங்க, தாவுறாங்க, குதிக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட படமே தெரியல அப்படின்னு சொல்லி செல்வராகவன் ஃபேன்ஸ் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2022 என்ன ஆகுதுன்னா நானே வருவேன் அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த படம் பல நாள் தனுஷ், யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவனோட காம்போ மறுபடியுமே இணைய போதுன்ற நியூஸ் வந்த உடனே தன்னால தீப்பிடிச்சு எரியுது நம்ம சினிமாவே. ஏன்னா அந்த டைம்ல தான் தனுஷ் அசுரன் கர்ணன் சொல்லி வேற ரேஞ்சில் போயிட்டாப்ல. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரோட காம்போ வெறித்தனமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல தனுஷ் வந்து சுருட்டு பிடிச்சிட்டு காட்டுல நான் தான்டா ஹீரோ, நானே வருவேன்ற மாதிரி நிக்காரு. சோ இது ஒரு பக்கா ஃபாரஸ்ட் பேஸ்டு ஹண்டர் மூவி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சு எல்லாருக்குமே ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிச்சு. இந்த படத்தோட போஸ்டர்ல செல்வராகவன்லாம் சேர்த்து அடிச்சு இவரும் சேர்ந்து நடிக்கிறாரு, ஆக்டரா இறங்குறாருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும் நினைச்சிட்டு இருக்கும் போது தான் செல்வராகவன் ஏன் அந்த படத்துக்கு நீ எதுக்கே அந்த ரோலுக்கு வந்த அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்த படம் தான் இந்த படம். ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கேரக்டர், ரெண்டு விதமான கேட்டகரி. இதுலயும் ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சைக்கோ. இவரோட எல்லா படத்தோட கேரக்டர்லயும் என்ஜிகே மாதிரி, புதுப்பேட்டை மாதிரி, 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன் மாதிரி இவரோட முக்கியமான படங்கள் எல்லாத்துலயுமே ஹீரோ சைக்கோவாவே இருப்பான். அதனாலே இவரோட படங்கள் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி ஏத்துக்கவே முடியாது. அந்த ஒரு லிஸ்ட்ல தான் இந்த படமும் வந்துச்சு. ஆனா இந்த படத்துல தனுஷை வில்லனா காட்டியிருந்தாங்க. மிகப்பெரிய ஹைப்லயும் மிகப்பெரிய பொருட்செலவுலையும் ரிலீஸ் ஆக இருந்தா பொன்னியின் செல்வன் பாகம் 1 இருக்கு பாருங்க, அந்த படமும் இந்த படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் இந்த படத்தை அடிச்சு துவச்சு காய போட்டு போயிருச்சுன்னு சொல்லணும். அந்த டைம்ல பொன்னியின் செல்வன்ற படத்தை பார்க்கணும்னு அவ்வளவு ஆவலா இருந்துச்சுனாலே இந்த படத்தோட தேட்டர் பக்கம் ஒதுங்குறது கூட ஆள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒதுங்கினவனுக்குமே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து சாட்டிஸ்ஃபையே இல்லை. இந்த படத்துல தனுஷோட கேரக்டரே டிஃபைன் பண்ண மாதிரி தான் இந்த படத்துல தனுஷோட ஒய்ஃப் மாதிரியே அந்த ஹீரோயின் இருப்பாங்க, தனுஷுக்கு 2 பையன் மாதிரியே அந்த பையன் இருப்பாங்க. அப்படியே சைக்கோத்தனமா அவர் என்னெல்லாம் பண்ணுவார்ன்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த டைம்ல தான் தனுஷுக்கு டிவோர்ஸும் ஆச்சு. ஸோ அவன் அண்ணன் தம்பி சேர்ந்து அதுக்கப்புறமா தான் படமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தனுஷோட லைஃபும் இவரோட லைஃபும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படம் மூலியமா சிங்க் ஆகும், ஒத்து போகும். அதுக்கப்புறம் நானே வருவேனுக்கு அப்புறமா அவர் அப்டேட் விட்டு 1001 அப்படின்ற படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் அறிவிப்பும் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் 7G ரெயின்போ காலனி 2 சொன்னாப்ல, அந்த 7G ரெயின்போ காலனி 2 இப்போ படமா போயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் மென்டல் மனதில் அப்படின்ற படத்தை இந்த 2026 அவர் ரிலீஸ் பண்ண போறாரு. இது ஜிவி பிரகாஷ் செல்வராகவனோட காம்போ. அந்த ஜிவி பிரகாஷ்லாம் வச்சு எடுத்தா படம் ஓடாதியா, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி தான் இந்நேரம் தலைவனே தத்தளிச்சிட்டு இருக்கும் போது ஜிவி பிரகாஷை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் என்ன ஆக போகுது, என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. சோ அந்த நானே வருவேன் டைம் இருக்கு பாருங்க, அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா செல்வராகவன் வந்து ஆக்டர் ஆக போறாரு அப்படின்ற ஹைப் எல்லாமே எல்லார் பக்கமே இருந்துச்சு. அவர் என்ன மாதிரி ரோல்ஸ் பண்ணுவாரு, என்ன மாதிரி வெறித்தனமா நடிப்பாரு, அவர் செட்ல இருந்தாலே போதுமே அந்த படத்தை காப்பாத்திடுவாரு, வேற மாதிரி ரைட் பண்ணிடுவான்ற மாதிரி கதையெல்லாம் உட்காந்து பசங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பீஸ்ட் படத்துல தன்னால தலைவன் வந்து நடிச்சிருக்கேன்னு சொன்னாப்ல. ட்ரெய்லர்ல தான் இவர் என்ன மாதிரி ரோல்னே தெரிஞ்சிச்சு. சும்மா உப்புக்கு சப்பானியா உட்காந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ரோல் தான் இவரோட ரோல். அந்த பீஸ்ட் படம் பாக்குறவங்களுக்கே அவ்வளவு காண்டாகிற மாதிரி அந்த படத்துல இவர் ஏன்டா நடிச்சான்ற மாதிரி இவரையுமே உப்புக்கு சப்பானி ஆக்கி இவரை வில்லன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் இவரை வில்லனா போட்டிருந்தாவது அந்த படம் ஓடி இருந்திருக்கும். ஆனா அதையும் பண்ணாம அந்த படம் மூலியமா இவர் பேரும் கெட்டுச்சு, அந்த படமும் கெட்டுச்சு. அதே 2022 மறுபடியும் இன்னொரு படம் நடிக்கின்றான்னு சொல்லி சாணி காகிதம் அப்படின்ற ஒரு படத்துல சங்கையா அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அமேசான் பிரைம் வீடியோல அந்த படம் டைரக்டர் ரிலீஸ் ஆச்சு, தியேட்டர்ல வரல. ஏன்னா அந்த படம் ரொம்ப வயலன்ஸ் பேஸ்டு மூவி. ஸோ இந்த மூவியோட மெயின் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் தான். இவங்களோட அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்வராகவன். ஸோ செல்வராகவன் இந்த படத்துல தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குற மாதிரி ஒவ்வொருத்தரையா தூக்கி போட்டு பழி வாங்கிட்டு இருக்க ரோல்ல நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஒவ்வொரு வயலன்ஸும் பயங்கரமா பண்ணி இந்த படத்துல ஒரு ஆக்டர் செல்வராகவன்னா யாருன்னு முழுக்க முழுக்க தன்னை நிரூபிச்சுக்கிட்டாரு. அப்புறம் நானே வருவேன்ல கேமியோ பண்ணியிருந்தாரு, அது எதுக்கு பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது. அப்புறம் 2023 தான் இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு, அதுதான் பகாசுரன். அதுல பீமராசுன்ற கேரக்டர்ல எல்லாரையுமே மறுபடியும் கொலை பண்றேன்னு சொல்லி தன்னால சைக்கோத்தனத்தை காட்டுறேன்னு நம்ம எல்லாரையும் பாக்குற எல்லாரையும் ரத்தவாந்தி எடுக்க வச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இந்த படம் பாக்குறதுக்குலாம் யாருமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் மேல கொஞ்சமாவது ஹைப் இருந்துச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மோகன்ஜி இவரை மொத்தமா முடிச்சு விட்ட மாதிரி இவர் வாழ்க்கையை ஆக்டரா முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஃபர்கானா அப்படின்ற படத்துல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்காங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷோட போன் பேசி ஒரு ஆள் ஜாலியா போயிட்டு இருக்காரு, நல்ல கேரக்டரா இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவர் ஒரு வில்ல கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே இந்த படம் சுத்தமா ஓடல. அப்புறம் மார்க் ஆண்டனி படத்துல என்ன பண்ணாருன்னா சயின்டிஸ்டா ஒரு ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. இவர் கண்டுபிடிச்சதான் அந்த டைம் மிஷின் அப்படின்னு. அந்த ரோல் இருக்கிறதுல ஒரு காமெடியான ரோல் மாதிரி தான் அங்கிட்டிங்குமா குறுக்காம இருக்கா ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் 2024 ராயன் படத்துல சேகர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல தனுஷ் கூட நடிக்கன்னு சொன்னாரு. தனுஷ் டைரக்ஷன்ல நடிக்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த படத்துலயுமே அவரை சும்மா
சும்மா உப்புக்கு சப்பானியா தான் உட்கார வச்சிருந்திருப்பாரு. அவன் யார் தெரியுமா என்ன தெரியுமான்னு தனுஷுக்கு ஹைப் ஏத்துற மாதிரி தான் இந்த படத்துல அவர் நடிச்சு வச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஹீரோவா ஆர்ஜே பாலாஜி நடிச்ச சொர்க்கவாசல்ன்ற படத்துல மிகப்பெரிய கேங்ஸ்டர் நடிக்காரெல்லாம் நிறைய பேர் பில்டப் ஏத்திட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷன் தன்னால இன்டர்வல் கிட்டே என்னத்தையோ திங்க கூடாது தின்னு செத்து போய் நம்ம எல்லாரையும் உயிரை வாங்கின மாதிரி தான் இந்த படத்துல எதுக்குடா இவர் இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் இருக்கு பாருங்க. இந்த படத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நடிக்கிறாரு. இந்த படம் மூலியமா ஒரு வாஸ் அவுட்டே ஆயிட்டார் மாதிரி. ஏன்டா எப்படியாப்பட்ட மனுஷனை எப்படி கொண்டு வந்துடா நிப்பாட்டிருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல அவரை வந்து பேயா இறக்குறேன்னு சொல்லி ஒரு காமெடி பேயா இறக்குறேன்னு எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டானுங்க. அந்த மாதிரி தான் அவரோட ஆக்டிங்கும் இருந்திருக்கும். ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்ன உயிரோட விடுறேன். இவருக்கு என்ன கடன் பிரச்சனை என்னன்னு தெரியல, இப்படி படங்கள்லாம் பண்ற ரேஞ்சுக்கு போய் டைரக்ஷன் பக்கம் போறதே இல்லை. அதனாலதான் அந்த 7 ரெயின்போ காலனி 2 என்னாச்சியா தெரியாதியா, அந்த புதுப்பேட்டை 2 என்னாச்சியா தெரியாதியா, அந்த 1002 என்னாச்சியா தெரியாதியா அப்படின்ற மாதிரி மனுஷன் சுயநலவே இழந்துட்ட மாதிரி தான் அந்த டைரக்ஷன் பக்கம் இருக்காரு. அதுக்கப்புறம் பல்டி ஆரியான்னு 2 படம் பண்ணாரு. இந்த படத்துல வந்து பல்டின்ற படம் வந்தே தெரியல. ஆனா ஆரியான் அப்படின்ற ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்து போய் பார்த்தேன். இந்த படத்துல இவர் தான் எல்லாரையுமே கொலை பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மேக் பண்ணியிருந்தாரு. ஆனா மனுஷன் வந்து ஒரு 30 நிமிஷத்துல கடகடன்னு வசனம் பேசி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவரோட மாஸ்டர் பிளான் என்ன மைண்ட் என்னன்னு பார்த்தா பார்க்க முடியாத மாதிரி இந்த படம் திகட்டுற மாதிரி இந்த படமும் ஃபிளாப்பா போச்சு. செல்வராகவனோட மெயின் ஃபாலுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியன்ஸை மட்டுமே பிளேம் பண்ண முடியாது. அவர் ரொம்ப டார்க்கான சைக்கோட்டிஸ்டான ஒரு படங்கள் எல்லாமே தான் நம்ம தமிழ் சினிமாவில் பண்றாரு. அது எல்லாத்தையுமே ஹாலிவுட்ல ஏத்துப்பாங்க, கொரியன் சைடு இந்த மாதிரி சைட்லாம் ஏத்துப்பாங்க. இந்த சைடு ஏத்துப்பாங்களான்னு தெரியல. ஏத்துக்கிற மாதிரி ஆடியன்ஸோட மென்டாலிட்டி இங்க இல்ல. ஸோ இப்பதான் மெல்ல மெல்ல எல்லாம் ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவர் அப்ப ரிலீஸ் பண்ண எல்லா படத்தையும் இப்ப ரிலீஸ் பண்ணா பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அவர் ஆக்டரா இருந்து பண்ணாம டைரக்ஷன் பண்ணி பல படங்கள் கொடுத்தாரு அப்படின்னா அவர் எங்கேயோ போயிடுவான்றதான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. செல்வராகவனோட பிடிச்ச படம் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செல்வராகவனோட எவல்யூஷன் பத்தி மட்டும்தான் இதுல சொல்லியிருக்கேன். இதுல அவர் அழிஞ்சாரு தொழிஞ்சாருலாம் சொல்லல. அதனால அந்த பழைய வெங்கட் பிரபு வீடியோல மாதிரி அவர் எப்ப அப்புறம் வந்து அழிஞ்சாருன்னு சொல்லி என்னைய போட்டு சொரியக்கூடாதுங்க மக்களை, சரிங்களா? அதனாலதான் தெளிவா சொல்லிட்டேன். இது ஒரு எவல்யூஷன் வீடியோ. அவர் எப்படி வந்தாருன்ற மொத்த கான்செப்ட்மே இதுல இருக்கும். அவர் ஒரு டைரக்டரா ஒரு ஆக்டரா. இதுக்கப்புறமா என்ன ஒரு ஆக்டரை பத்தி டைரக்டரை பத்தி பேசலான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் நிறைய வீடியோ வெயிட்டிங் லிஸ்ட்காக வச்சிருக்கேன். அதனால நீங்களா கேட்க வேணாம். அது எல்லா லிஸ்ட்டும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். அதுக்காக நீங்க பண்றது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும். சப்ஸ்கிரைப் படிச்சு நம்ம சேனல்ல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்குற எல்லா வீடியோவுமே நம்ம சேனல்ல வரும். தென் லவ் யூ காய்ஸ் அண்ட் லவ் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். போயிட்டு வரேன். டாடா, பை பாய். டேய் சும்மாறா.